அவருக்குள்ள நோய் நிலைமை தீவிரமாகியுள்ளதாக தெரிவித்து விசேட வைத்திய நிபுணர்கள் குழு தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டு மருத்துவ அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் தொடர்ந்தும் அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்திருந்து சிகிச்சை அளிக்க வேண்டி ஏற்படும் என சிரேஷ்ட வைத்திய நிபுணர் குழு தெரிவிக்கின்றது. இதுகுறித்து வைத்தியர்கள் மீளவும் பரிசீலித்து வருகின்றனர். நோயாளியின் நிலைமைகளுக்கமைய நாளை காலை வரையில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் தங்கியிருப்பார். இதனால் அவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்வதா முடியாதா என்பதை நீங்களே தீர்மானித்து பாருங்கள். அவரின் நீரிழப்பு நிலைமையினால் அவரின் இருதயம், சிறுநீரகம் அதேபோன்று மூளைக்கும் பாதிப்பு ஏற்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கமைய இன்று மாலை வரை MRI பரிசோதனைக்கும் உட்படுத்தப்பட்டார். உண்மையில் பரிசோதனைகள் மேற்கொண்டு சிகிச்சை அளிக்காவிடின் சிக்கல்கள் அதிகரித்து கடுமையான உடல்நல சிக்கலுக்கு வழிவகுக்கும். அதனை தவிர்ப்பதற்காக தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள மருத்துவர்கள், தாதியர்கள் மற்றும் ஊழியர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஓரிரு நாட்களில் அவர் நல்ல உடல்நிலைக்கு திரும்புவார் என நாங்கள் நம்புகின்றோம். ரணில் விக்ரமசிங்கவின் குடும்பத்தினர் மற்றும் குடும்பத்தினர் அனுமதி அளிக்கும் நபர்களை தவிர வேறு எவரும் அவரை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என டாக்டர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்துள்ளார். ஏனையவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்ற தீவிர சிகிச்சை பிரிவின் கதவு வரை மாத்திரம் வர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சந்திப்புகளுக்கு கட்டுப்பாடு இருந்த போதிலும் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்கு இன்றும் அரசியல்வாதிகள் சென்றிருந்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் சிலர் ரணில் விக்ரமசிங்கவின் உடல் நலன் தொடர்பில் விசாரிப்பதற்கு இன்றும் சென்றிருந்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க, ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன, பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன, பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக, ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் இன்று காலை முதல் ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்கு தேசிய வைத்தியசாலைக்கு சென்ற போதிலும் குறித்த தரப்பினருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. එතුමාව බලන්න අවකාශයක් නැහැ. මොකද එතුමා දැඩි සත්කාර ඒකකේ ප්‍රතිකාර ලබන්නේ. එතුමා වෛද්‍ය උපදෙස් මත රෝහල්ගත වුණු නිසා එතුමාගේ සුව දුක් බලලා එතුමාට ඉක්මන් සුවය ප්‍රාර්ථනා කරන්න තමයි අද අපි එතුමා බලන්න ආවේ. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான நளின் பண்டார, சமிந்த விஜயசிறி ஆகியோரும் தேசிய வைத்தியசாலைக்கு இன்று பிற்பகல் சென்றனர். எனினும் குறித்த தரப்பினருக்கு ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படவில்லை. இதேவேளை தேசிய வைத்தியசாலைக்கு வருகை தரும் அரசியல்வாதிகள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பதற்கு இன்று பிற்பகல் வரை வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டது. நவ ஜனதா பெரமுனவினை சேர்ந்த பல பிக்குகள் வைத்தியசாலைக்கு சென்றிருந்த போதிலும் ரணில் விக்ரமசிங்கவை பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிட்டவில்லை.